ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம் லஞ்சுக்கு தயாராக இருக்கும். எங்கேருந்து நமக்கு ஃபுட்டு வரப்போகுது அப்படின்னா, மேகம் க்ளவுட் கிச்சன் அப்படின்னு வடவள்ளியில் ஒரு க்ளவுட் கிச்சன் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு சூப்பராக அப்படி வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட அசைவ உணவுகள்லாம் நிறையா நமக்கு கொடுத்து விட்ருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம ருசி பார்க்க போகிறோம். இந்த மேகம் க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு அசோக் குமார்னு ஒரு இளைஞரால் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறப்பிலேருந்தே அவருக்கு வந்து சமையல் மேலே அவ்வளோ நாட்டம், அவ்வளோ ஒரு பேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பேங்கிங் ப்ரொஃபஷனலாக மாறி என்ன தான் பேங்கிங்கில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவரோட அந்த ஒரு பேஷன் வந்து அந்த ஃபுட்டு மேலே அந்த பேஷன் குறையவே இல்லை. அதுக்கப்புறம் தகுந்த தருணம் பார்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் கிச்சனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வடவள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அப் டு 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். போர்ட்டர் ஆப் மூலமாக அவங்க அனுப்பி வச்சிடறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ என்னென்ன ஃபுட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டா ஒரு கட்டைப்பையில் போட்டு விட்டாங்க. நிறைய டப்பா இருக்குங்க. சில்லி சிக்கன் கிரேவி, இது பிரியாணின்னு நினைக்கிறேன், ரைத்தா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு வந்திருக்கு. சூப்பர் மீன் குழம்பு. நமக்கு பிடிச்ச ப்ரான் தொக்கு, இறால் தொக்கு கொடுத்து விட்ருக்காங்க. நண்டு கிரேவி கொடுத்து விட்ருக்காங்க. ரசம், அப்புறம் 2 பாயில்டு எக்கு, அப்புறம் வெள்ளை சாப்பாடு ஒயிட் ரைஸு, ரெண்டு கண்டெய்னரில் ஒயிட் ரைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது ரெண்டுமே இது என்ன பேருன்னு போடல, சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன். 2 கண்டெய்னர் இருக்குது. மொத்தம் 3 கண்டெய்னரில் பிரியாணி இருக்குது. அப்படியே வாழை இலையை நம்ம வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மேகம் க்ளவுட் கிச்சனோட கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து நான் வீடியோலையும் கொடுத்துருவேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன். நீங்கள் வடவள்ளியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு, மெயினாக நம்ம கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக அவங்க டெலிவரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 கிலோமீட்டர்னால் எல்லாமே வந்துடுது. இதில் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க வடவள்ளியிலேருந்து அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்றாங்க. இல்லை கொஞ்சம் தூரமாக 5 கிலோமீட்டருக்கு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த போர்ட்டர் ஆப்பில் வந்து சேருது இல்லையா, அந்த காஸ்ட் மட்டும் நீங்கள் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காஸ்ட் டீட்டெயில்ஸ், இந்த ஐட்டம்ஸோட காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வந்துடும் வீடியோவில் பாருங்கள். ரொம்ப கரெக்டான ப்ரைஸிங். இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடில் இவங்க வந்து பல சேலஞ்சஸ்க்கு நடுவில் இந்த க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இப்போ டேஸ்ட் முக்கியம். என்ன தான் நம்ம அது இதுன்னு சொன்னாலும் டேஸ்ட் முக்கியமான விஷயம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ தான் வந்து தம்ப்நெயில் எடுத்தோம், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி. இப்போ வேணுங்கிற ஐட்டமில் கொஞ்சம் இலைக்கு மாற்றிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது தெரியும். ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லி சிக்கன். நான் கொஞ்சம் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அத்தனையும் மாட்டேன். ஏன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நண்டில் ஒரு பாடி பீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து சிக்கன் ஃப்ரை. இறால் தொக்கு வந்து ஒயிட் ரைஸுக்கு, அதை நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் மீன் குழம்பும் ஒயிட் ரைஸுக்கு. ஸோ கைஸ், இன்றைக்கி மேகம் க்ளவுட் கிச்சனில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், சிக்கன் பிரியாணி. இது வந்து ஒரு ஆளுக்கு போதுமான அளவு போர்ஷனில் பிரியாணி. உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி அப்படி இது வீட்டில் செஞ்ச பிரியாணியில் எப்படி பீஸெல்லாம் உடஞ்சி வரும் அந்த மாதிரி வந்திருக்கு. 1 2 3 4 பீஸ் இருக்குது ஒரு பிரியாணியில். அப்புறம் இது வந்து சில்லி சிக்கன், நண்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு நண்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஒயிட் ரைஸும் இருக்குது. ஒயிட் ரைஸுக்கு வந்து இறால் தொக்கு, ஒரு அல்டிமேட் காம்போ, என்னோடய ஃபேவரேட் காம்போ இது. அப்புறம் மீன் குழம்பு இருக்குது. இது வந்து மண்டைன்னு நினைக்கிறேன். மீன் மண்டை போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா ஒரு கப்பில் நல்லா சஃபிஷியன்ட் போர்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸ்க்கு ரசமும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போது நான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டமும் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இத்தனையும் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. பிரியாணி பிடிக்கும், பிரியாணி ஒரு சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு எனக்கு இறால் தொக்கு வேணும்னா அது நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம்.
நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு காம்போ வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், வேணும்னா வாங்கிக்கலாம். சிக்கன் ஃப்ரையும் அதே மாதிரி தான். சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒரு சில்லி சிக்கனை தான் ஆரம்பிக்கலாமா? எண்ணெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே ஒரு வீட்டு முறை சில்லி சிக்கனுங்கிறது சாப்பிட்றப்பே தெரியுது. மேரினேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. கலர்லாம் பெருசாக சேர்த்தலை, பார்த்தாலே தெரியுது. நல்லா இருக்குங்க. இந்த க்ளவுட் கிச்சனில் உங்களுக்கு இதுதான் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட வீட்டு முறை உணவு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுது. இதுக்காக நீங்கள் வெளியிலலாம் எங்கேயும் போயிட்டுருக்க வேண்டாம். வீட்டில் இப்போ ஐபிஎல் சீசன்லாம் நடக்குதா பார்த்துட்டே நீங்கள் ஜாலியாக சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து டபுள் ஹெடர் ஐபிஎல் பார்த்துட்டே சாப்பிட்லாம். ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குது. சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்டது. நம்மளுக்கு சிம்ம சொப்பணும் அப்படின்னா அந்த நண்டு தான். எப்படி சாப்பிட்றது? எப்படி கீதா சாப்பிட்றது? நண்டு செமையாக இருக்குங்க. நண்டு ஆக்சுவலாக எங்கே கடிக்கணுன்னே தெரியாமல் தான் நான் கடித்தேன். உள்ளே நல்ல மீட்டியாக இருக்குது. நல்லா அந்த மசாலா, நண்டு மசாலா வேற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மசாலா நான் இறால் தொக்குமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இதிலே தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்குன்னு. சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பொறுமையாக சாப்பிடணுங்க. எல்லாம் வீடியோலாம் முடிச்சுட்டு உட்காந்து நோண்டி நொங்கு எடுத்து சாப்பிடணும். பாருங்க, மீட் எடுத்துட்டேன். ஆஹா, அதனால தான் நண்டுனா போட்டு கடின்னு கடிக்கிறாங்களோ. சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு ஃபுல் மார்க்ஸு. நான் இறால் தொக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, பிரியாணி அப்படியே ஃபேன் காற்றுல ஆறிட்டு இருக்குது, சாப்பிட்றலாம். சீரக சம்பா அரிசி பிரியாணி பார்த்தாலே தெரியுது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட இது இல்லாமல் வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு பிரியாணின்னு. பிரியாணி டேஸ்ட் பண்ணேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீட்டு பிரியாணி. நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடாம ஒரு வீட்டு ஹோம்லி ஸ்டைல் பிரியாணி. அதாவது நம்ம வீட்லலாம் செய்வாங்க தெரியுமா, ஒரு குக்கர் பிரியாணி வீட்டில் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. நெய்யெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சிக்கன்லாம் கூடவே சேர்த்து நல்லா அப்படியே வேக வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா பீசஸ்லாம் நல்லா வந்துருக்கு. இந்த பீஸ் பாருங்கள், பிரியாணிலேயும் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு ஹோம்லி பிரியாணி தான். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு குக்கர் ஸ்டைல் பிரியாணி. நம்ம அதான் நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் வீட்டில் செய்கிறதுன்னு. தயிர் பச்சடி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் பச்சடி செமையாக இருக்குங்க. பிரியாணி ரைஸ் கூடயும் சிக்கன் பீசஸ்லாம் அப்படியே இந்த உடஞ்ச பீஸ்லாம் 1-2 பீஸ் கிடக்குதா, நல்லாயிருக்கு. பீஸ்லாம் நல்லா வந்துருக்கு. அடுத்து சிக்கன் கிரேவின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைட் டிஷ்ஷெல்லாம் அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷெல்லாம் அப்படி ஒவ்வொரு பீஸ்லேயும் இந்த மசாலா வந்து நல்லா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு நல்லா டெலிஷியஸாக இருக்குது. இந்த மேகம் க்ளவுட் கிச்சனில் சைட் டிஷ் தான் ஹைலைட்டு. மேகம் க்ளவுட் கிச்சன். ஆமாம். ஓகே, பிரியாணி நம்ம அப்படியே ருசி பார்த்த கையோட அடுத்து அப்படியே ஒயிட் ரைஸ்க்கு மூவ் ஆகலாம். ஓகே, அடுத்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி நான் சாப்பிட்ருவாங்க, ஒதுக்கி வச்சுட்டா உடனே நான் வேஸ்ட் பண்ணிட போகிறோம் அர்த்தம் கிடையாது. ஓகேங்க, அடுத்தது என்ன பண்ணலாம்? இறால் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இறால் தொக்கு அப்படி பீஸோடு சாப்பிடுவோம். சீ ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்கங்கிறது நம்ம இந்த நண்டு சாப்பிட்டதே தெரிஞ்சிருச்சு. செமையாக இருக்குங்க பிசைறதுக்கு. இறால் பீஸெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. நிறையா கருவேப்பிலையெல்லாம் போட்டு யூடியூப்பில் அவங்க சொல்லுவாங்கள்ல மஞ்சள் சாந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இறால் சாந்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல திக்கான ஒரு கிரேவி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீ ஃபுட்டு சமையலில் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லாங்க. சீ ஃபுட்டெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. நண்டுலேயே நான் சொல்லிவிட்டு சாப்பிட்டு சொன்னோம் தெரியுமா, அந்த மாதிரி இறால் தூக்கம் பிரமாதமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு பீஸும் நல்லா கரெக்டாக வந்துருக்கு. ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல்
நல்லா அந்த இறாலில் தொக்கு பார்த்திங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தக்காளியோட புளிப்பு, மிளகாயில் இருக்கிற காரம் எல்லாம் சேர்ந்துட்டு இறால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்மெல்லே இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இறால் தொக்கை நல்லா சாப்பாடோடு சாப்பிடணுன்னு ஒரு கிரேவிங் வருது அப்படின்னா இவங்ககிட்ட ஆர்டரை தட்டி விடுங்க, வீட்டுக்கே வந்துடும். ஒரு ஆள் தாராளமாக போட்டு சாப்பிட்லாம். இந்த இறால் குவான்டிட்டி 2 பேர் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆளுகிட்டலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளே நான் காலி பண்ணிடுவேன். நல்லா இருக்குது. ஓகே சார், அடுத்து மீன் குழம்பு. அப்படி இந்த மண்டையை பீசஸ் இருக்குங்க. வா, பீஸோடு இருக்குது. நாலு ஊற்றும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டப்பில் மீன் குழம்பு ஒரு மண்டையும் சேர்ந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது சார்ட்லேயே இதுதான் டாப்பாக இருக்கும் போல். மீன் குழம்பு நண்டு இறாலோட கம்பேர் பண்ணால் குழம்பு பிசைறப்பே நல்லா இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு வீட்டு மீன் குழம்பு, ஹோம்லி மீன் குழம்பு. பீஸ் பாருங்கள், நல்லா அப்படியே இந்த கத்திரிக்காய் சாம்பாரில் போட்ட கத்திரிக்காய் மாதிரி வெந்துருச்சுங்க. நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ். நண்டு இறால் மீன் குழம்பு ஒயிட் ரைஸு இது கொடுத்தா போதுங்க, நான் செட்டில் ஆயிடுவேன். அருமையாக சாப்பிட்டே இருக்கலாம். சீ ஃபுட்டில் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்ணை மூடிட்டு. ஓகே, கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டிருக்கேன், ஏன்னா பிரியாணி இவ்வளோ இருக்கா சாப்பிட்ணும். அதுக்காக ஒரு கரண்டி, இன்னொரு கரண்டி விட. ரசம் கலரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த கலரில் ரசம் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி வீட்டில் கீதா வைக்கிற ரசம் மாதிரி இருக்குது. ஏங்கிதா சகேஷ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளியில் இருக்கிற மேகம் க்ளவுட் கிச்சன் அவங்ககிட்ட இருந்தால் வந்து அசோக் குமார் அவங்க மூலமாக நம்ம ஒரு க்ளவுட் கிச்சன்லேருந்து ஃபுட்டு வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணோம். மெயினாக வந்து சீ ஃபுட்டு இன்றைக்கி அவங்க கொடுத்து விட்டது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சீ ஃபுட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே ஒரு வீட்டு சமையல் தான். இது வந்து வெளியிலேருந்து ஒரு கேட்ரிங்கோ இல்லை ரெஸ்டாரண்ட் சமையலோ கிடையாது. அதனால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரியாணியிலேருந்து சைட் டிஷ்லேருந்து எல்லாமே நம்ம ஒரு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட மாதிரியே தான் இருந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தினசரி லஞ்ச் பாக்ஸு அதுக்கான ஃபுட்டும் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. மூத்தவர்களுக்கான சிறப்பு உணவு சேவை, பிறந்த நாள் அண்ட் கெட் டுகெதர் ஆர்டர்ஸ், கார்ப்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங், திருமணம் மற்றும் பெரிய நிகழ்ச்சிகள் 10 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா கூட இவங்க வந்து நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சண்டேவும் ஸ்பெஷல் மெனு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபோன் நம்பர் போடுறேன், அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து இது பண்ணி இந்த சண்டே என்ன ஸ்பெஷல் மெனுன்னு கேட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே பேரில் மேகம் க்ளவுட் கிச்சன் தேடி பாருங்கள். இருந்ததுன்னா அது மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போன மாதம் பார்த்திங்கன்னா பல ஆர்டர்ஸை எடுத்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்களாமா. வீட்டு சுவை அன்புடன் தயாரிக்கப்படும் உணவு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு போட்டு பல்க் ஆர்டர்ஸ், கேட்ரிங், கஸ்டமைஸ்டு மெனுக்காக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் தாராளமாக கொடுத்து இது பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடு, ஏகப்பட்ட சேலஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், 24 ஹவர்ஸ் முன்னாடி தான் ஒரு சிலிண்டருக்கு 993 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க நிலமையில என்னாச்சு பார்த்தா நம்மளுக்கு நம்மளுக்கே பரிதாபமாக இருக்குது. ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த க்ளவுட் கிச்சன் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். பிரியாணி வாஸ் ஓகே, பட் எனக்கு வந்து சைட் டிஷ்ஷஸும் ஒயிட் ரைஸ் அது கூட வச்சா மெயினாக சீ ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிக்கன் கிரேவின்னு அந்த ஒரு சிக்கன் இது மாதிரி ஃப்ரை மாதிரி கொடுத்தாங்க, அதுதான் இன்றைக்கி ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த மேகம் க்ளவுட் கிச்சன் அவங்க நம்பருக்கே டைரெக்டாக கூப்பிட்டு பேசி உங்கள் இதை டவுட் எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார். டாடா பாய்.